பாரதத்தை நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனி பார்க்க போகிறோன்னா எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தின் போது பாஜக தலைவர் அவர்கள் 2 இளைஞர்களை முன்காட்டி திமுக அரசை குற்றம் சாட்டிய அண்ணாமலை அவர் பேசிய வீடியோ தான் வைரலாகி கொண்டுள்ளது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 இளைஞர்கள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இறுதியாக லடாக் சென்று அப்போது செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்ட அண்ணாமலை அவர்கள் வருகின்ற காலத்தில் இராணுவத்தில் ஆட்சேர்க்கும் மாணவர்கள் குறைந்துள்ளதாகவும் விரைவில் அதற்கான இளைஞர்கள் முன்னெடுப்பு காரணமாக நாங்கள் லடாக் வந்துள்ளோம் என்று ஒரு இளைஞர்கள் பேசிய வீடியோ இளைஞர்களுக்கு இருக்கின்ற அக்கறை கூட திமுக அரசிற்கு இல்லை என்று குற்றம் சாட்டிய அண்ணாமலை அவர்கள் திமுக அரசு தன் குடும்ப சூழ்நிலத்திற்காக மருமகன் மற்றும் மகனுக்காக உழைக்கிற கட்சியாகவும் குடும்ப ஆட்சியை முன்னிறுத்தி நடக்கின்ற ஒரு ஆட்சியாகவும் மக்களை முட்டாளாக்கி நீட் போன்ற தவறான விஷயத்தை மக்கள் மனதில் ஆழப்பதித்து அவர்களை தூண்டும் விதமாக பேசும் திமுக அரசை வன்மையாக கண்டித்து இந்த வீடியோ பேசலாம். அந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8 வயது ஒரு பையனும் ராசு என்கின்ற 20 வயசு பையனும் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு இங்கிருந்து ஜெயங்கொண்டத்திலிருந்து சைக்கிள்லயே லேக் போறாங்க, லடாக் போறாங்க, காஷ்மீருக்கு. பத்திரிகையாளர் கேட்கறாங்க, எதுக்கு ஏன் சைக்கிள்ல போறீங்க? அதுக்கு அந்த 2 தம்பிகளும் சொல்லுகின்றார்கள், வினோதும் சொல்லுகின்றார், ராசுவும் சொல்லுகின்றார், இளைஞர்கள் அதிகப்படியாக ராணுவத்திலே சேர்ந்து நாட்டுக்கு பணியாற்ற வேண்டும். அது குறைய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக நாங்களும் இளைஞர்கள் இருக்கின்றோம். சைக்கிள் மூலமாக இங்கிருந்து லடாக்கு போறோம். பாருங்க, இந்த குழந்தைகளுக்கு பாருங்க எவ்வளவு தேசப்பற்று இருக்கு. ஜெயங்கொண்டத்தில் பிறந்த இந்த 2 தம்பிகள் வினோத், ராசுக்கு இருக்கக்கூடிய தேசப்பற்று, நாட்டின் மீது இருக்கக்கூடிய அக்கறை, திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்காட்சி இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இந்த 2 குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய நாட்டுப்பட்டு, தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும், நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த மனப்பாங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தில் ஆட்சியாளர்கள் யாராவது ஒருத்தருக்கு இருக்கான்னு பாருங்க. இந்த குழந்தைகள் ஜெயங்கொண்டத்தை பத்தி நினைக்கலீங்க, கங்கை கொண்ட சோழபுரத்தை பத்தி நினைக்கல, இந்தியாவை பத்தி நினைக்கிறாங்க. இந்தியா முழுவதும் ஒரு சைக்கிள்ல போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் தன்னுடைய குடும்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய எக்ஸ்டெண்டட் குடும்பம்னு சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பம், இந்த 3 அடுக்கு மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று திராவிட மாடல் நினைக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை மகனும் மருமகனும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆட்சியை 30 மாத காலமாக நடப்பது மகனும் மருமகனும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய சாதாரண குழந்தைகள் படிக்கிறாங்களா? அக்கறை கிடையாது. அரசு பள்ளிகளிலே வாய்ப்பு சரியாக உருவாக்கப்பட்டிருக்கிறதா? கிடையாது. ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறதா? 15,000க்கு மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் இருக்கு, அதை பத்தி அக்கறை கிடையாது. தமிழகத்தில் குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்குதா? அதை பத்தி அக்கறை. இன்னைக்கு நீட்டு போன்ற பரீட்சைகள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கூட சொந்தமாக தன்னுடைய முயற்சியிலே அரசு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல முடியும் என்கிற நிலை வந்த பொழுது, குறிப்பாக அரியலூர்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்த 11 மருத்துவக் கல்லூரியில அரியலூருக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி கொடுத்து, ஒரு பக்கம் நீட்டு மூலமாக அனைவருமே மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல முடியும் என்கிற நிலைமை, இன்னொரு பக்கம் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு 9 ஆண்டுகள்ல மொத்த மருத்துவ சீட் எவ்வளவு இருந்தது? 67 ஆண்டுகள், 1947 இருந்து 2014 வரை மருத்துவ சீட்டுகள் எவ்வளவு இருந்துச்சோ அதை இரட்டிப்பு நம்முடைய பாரத பிரதமர் செய்திருக்கிறார். எப்படி இரட்டிப்பு பண்ணாருங்க? மருத்துவக் கல்லூரிகளை புதுசா உருவாக்கி அரியலூர் உட்பட மாவட்டங்களுக்கு மருத்துவக் கல்லூரிகள் அனைத்து மருத்துவ சீட்டை இரட்டிப்பு செய்து, ஒரு பக்கம் சீட் அதிகமாயிருச்சு, இன்னொரு பக்கம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக அனைவருக்கும் சமமான ஒரு வாய்ப்பை உருவாக்கி நாம் எல்லா ஏழை குழந்தைகளுக்கும் எட்டாக்கணியாக இருக்கக்கூடிய டொனேஷன் இல்லாம, கேபிடேஷன் ஃபீஸ் எதுவுமே கொடுக்காம, பணத்தை கொடுக்காம நேரடியாக மருத்துவக் கல்லூரியிலே சேர வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது திமுக காரங்க என்ன பண்றாங்க? அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை பஸ்ல ஏத்திக்கிட்டு போய் எங்கேயோ திமுக காரன் நிக்கிறான். இந்த கையெழுத்து இயக்கம் என்று நடத்துகின்றார்கள். 50 நாட்கள்ல 50 லட்சம் கையெழுத்து. குழந்தைகளுக்கு என்னன்னே தெரியாத அந்த குழந்தைகளை கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல நிக்க வச்சு ஒரு திமுக எம்எல்ஏ குழந்தை திரும்ப கேட்கணும், அண்ணன் நீ படிச்சிருக்கியானு கேட்கணும், 10வது எவ்வளவு மார்க் வாங்கினேன்னு கேட்கணும். அரசியல்வாதிகள் மட்டும் தமிழகத்திலே படித்திருந்தால் எப்பொழுதே அந்த மாநிலம் மாறி இருக்கும். கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை போல படிக்காத மேதைகள் ஒரு பக்கம், எல்லாரும் படிக்காத மேதைகள் கிடையாது. அது காமராஜர் ஐயா போல உதாரணம் 1-2 பேர்த்து சொல்லலாம். இன்னைக்கு அதே குழந்தைகள் திரும்ப அந்த திமுக எம்எல்ஏ கையெழுத்து போடணும் போய் அந்த கூட்டத்தில் நிப்பாட்டுறாங்களே, அந்த குழந்தை அந்த திமுக எம்எல்ஏ பார்த்து நீ என்னென்ன படிச்சேன்னு கேட்டிருந்தா அன்னைக்கே வேலை முடிஞ்சிருக்கும். குழந்தைகளை போய் நிப்பாட்டி குழந்தைகள்கிட்ட கையெழுத்து வாங்கி என்னையா பண்ண போறீங்கன்னா, நாங்க நீட்டு பரீட்சையை ரத்து பண்ண போறோம். எதுக்கு நீட்டு பரீட்சையை ரத்து பண்ண போறீங்க? திமுக நண்பர்கள் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரியில நீட்டு இல்ல அப்படின்னா மறுபடியும் டொனேஷன் வாங்கிட்டு சீட்டு கொடுக்க ஆரம்பிச்சலாம். அதான உங்க பிளான். 2016க்கு முன்பு எப்படி திமுக நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எந்தவித என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் அல்லது போலி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்திட்டு சீட்டை எல்லாம் விட்டு 4 கோடி 6 கோடி சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த காலத்துக்கு மறுபடியும் எடுத்து செல்ல வேண்டும் என்று திமுக நினைக்கிறான்.